நீங்க பொருளாசையா இருக்கிறீங்களா? இந்த மெசேஜ் கேட்காதீங்க. உங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லையா? போயிட்டு இருக்க நீ எல்லாம் விக்கிரகாராதனைக்காரன். நீ எல்லாம் போய் இன்னொரு விக்கிரகாராதனை செய்யறவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி நீ அவனெல்லாம் ரட்சிக்க போற. எப்படி ரட்சிக்க போறீங்கன்னு தெரியல. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. விக்கிரகக்காரராகிய பொருளாசைக்காரரே, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலிருந்து அறிந்திருக்கிறீர்களே. நீ அறிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு துணிகரமா பொருளாசையை குறிச்சு நீ பிரசங்கிக்கிற சபைகள் எல்லாம் பக்கெட்டா நகையை தட்டு, பக்கெட்டு அதை பண்ணு, நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, பணத்தை அள்ளி போடு, பணத்தை அள்ளி வீசுறது, இதெல்லாம் பொருளாசையை குறிக்கிற காரியங்கள் தான். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய். விக்கிரகத்தை சீ என்று அருவருத்து ஒதுங்கணும்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். நீ